நிறைய பிரச்சனைகள் சொல்கிறீங்க. ஆனால் தமிழ்நாட்டில் முதலமைச்சர் எங்கெல்லாம் போய் பொதுக்கூட்டம் போடுறாங்களோ அங்கெல்லாம் லட்சக்கணக்கான மக்கள் திரள்றாங்கல்ல, ஆதரவு இருக்குன்னு தானே அர்த்தம்? இப்போ மக்கள் திரண்டாங்கன்னா ஆதரவு இருக்குன்னு சொன்னா, அப்ப இன்னைக்கு புதிதாக ஒரு நடிகர் துவங்கிய கட்சிக்கு அதை விட அதிகமாக கூட்டம் திரள்கிறது. அதுக்கும் ஆதரவு இருக்குன்னு நீங்க சொல்ல வரீங்களா? இதெல்லாம் கூட்டம், ஏன்னா நீங்க கேட்ட கேள்விக்கான பதிலா சொல்றேன். மோடி அவர்கள் வந்த போது மதுராந்தகத்தில் லட்சக்கணக்கானவர்கள் கூடினார்கள். அது ஆர்கானிக்கான கூட்டம். யாருமே அந்த இடத்துல சினிமா கவர்ச்சியையோ அல்லது பணத்தையோ அதிகார பலத்தையோ அந்த இடத்துல பிரயோகிக்கல. அங்க வந்தது உண்மையான கூட்டம். அதை நான் கண்ணால பார்த்திருக்கேன். நீங்க சொல்ற கூட்டங்களுடைய ஜனங்கள் எப்படி வராங்கங்கிறதையும் நம்ம தெரிஞ்சுக்கிட்டு தான் இருக்கோம். மக்கள் ஒரு வகையில சொல்றேனே, மக்கள் ஒரு அரசியல் கூட்டத்துக்கு திரளாக வருகிறார். எந்த காரணமா வேணா இருக்கட்டும், வரவழைக்கப்பட்டார்கள், வந்தார்கள், அவங்களா வந்தாங்க, எந்த காரணமா வேணா இருக்கட்டும், எதுவா இருந்தாலும் மக்களுக்கு அரசியல் ஆர்வம் அதிகரிச்சிச்சுன்னா நான் அதை வரவேற்கிறேன். கமல் அவர்கள் நாடாளுமன்றத்தில் ஒரு ஸ்பீச் அது பெரியார் அவர்கள் மேற்கோள் காட்டி விமர்சித்தாங்க. ஆனால் அதையும் எல்லாம் வரவேற்று தமிழ்நாடு அரசு பேசுறாங்க. கமல் பேசுற ரைட்டுங்கிறது இல்லைங்க. கமல் பேச்சு ரைட்டுன்னு அவங்க சொல்றாங்கன்னா அதுக்கு முக்கிய காரணம் அவங்களுக்குமே அந்த ஸ்பீச் புரியல. புரிஞ்சிருந்தா அவங்க கண்டிப்பா வரவேற்று ரைட்டுன்னு சொல்ல மாட்டாங்க. அவங்களுக்கு பெரியாரையும் தெரியல, கமலையும் தெரியல, அவர் என்ன பேசினாருங்கிறதும் தெரியல. அதனால குருட்டு போக்கா எதுக்கும் இருக்கட்டும் அப்படின்னு சொம்ப மட்டும் தூக்கி முட்டை மட்டும் கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. அதான் உண்மை. கமல் அவர்கள் பேச்சுல நான் அதை பத்தி ஏதாவது ஒரு வீடியோ என்னைக்காச்சும் போடணும்னு நினைச்சுக்கிட்டு இருக்கேன். ஆரம்பமே அவரு பவதி பிக்ஷாந்தேஹி என்று தெலுங்கில் பிச்சை எடுத்த தியாகையர்னு சொல்லி தியாக பிரம்மத்தை அவமானப்படுத்தி தான் அவரோட ஸ்பீச் அவர் ஆரம்பிக்கிறாரு. தெலுங்கு பாஷையும் தெலுங்கு மொழியும் அவமானப்படுத்தி தான் அவர் ஸ்பீச் ஆரம்பிக்கிறாரு. ஆனா இந்த கவர்மெண்ட்ல பொய்யா கஸ்தூரி மேல தெலுங்கு மக்களை பேசினாங்கன்னு வழக்கு போட தெரியுது. ஆனா தெலுங்குல பிச்சை எடுத்தாரு தியாகராஜரு அப்படின்னு சொன்ன கமலை பாராட்ட தெரியுது. அப்படின்னா பாத்துக்கங்களேன். விருதுநகர்ல துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அந்த ரேம்ப் வாக் பண்ணது, செல்ஃபி எடுத்ததெல்லாம் விஜயை பார்த்து தான் பண்ணாருன்னு சொல்லி தாவேகா தொண்டர்கள்லாம் சோசியல் மீடியாவில் வைரல் ஆக்கிட்டாங்க. எங்க ஒரு துணை முதலமைச்சர் என்றும் பாராமல் அவரு நடந்தா குத்தம் நின்றா குத்தம் அப்படின்னு ஆரம்பிச்சோம்னா அது போனா போகுதுங்க. ஒரு ரேம்ப் வாக்கு தானே, நடந்துட்டு போகட்டுமே. இன்னும் சொல்ல போனா அந்த மாதிரி நான் தான் சொல்றேனே, தமிழ்நாட்டுல குண்டும் குழியுமா இருக்கக்கூடிய சாலைகள்ல அவரு பஞ்சாயத்துல கமிஷன் பாதி கல்லு பாதி அப்படின்னு போடப்பட்டு இருக்கும் இந்த ஆட்சியில் இடப்பட்டிருக்கும் சாலைகளில் தெருக்களில் உதயநிதி அவர்கள் அலங்காரமாக ஒய்யாரமாக நடக்க வேண்டும் என்பதுதான் எங்களுடைய கோரிக்கையும் கூட. கட்சி எங்க கட்சியில நாங்க பேசி அதுக்கப்புறம் கட்சி அதுக்கு முட்டு கொடுக்கிற பழக்கம் இல்ல. கட்சி எங்களுக்கு என்ன சொல்லுதோ அதை செய்யறது மட்டுமே எங்கள் கடன். சட்டமன்றத்தில் யார் போட்டி போடுவாங்கன்னு கட்சி தலைமை சொல்லும். நான் இன்னைக்கு பெண்களுடைய பாதுகாப்புக்காக குரல் கொடுக்கறதுக்காக என்ன தமிழக பாஜக தலைமையில நயினார் நாகேந்தர் அவர்கள், இங்க வானதி அக்கா அவர்கள், இவங்க 2 பேரும் என்ன தேர்ந்தெடுத்து இங்க அனுப்பிச்சிருக்கிறாங்க. அதற்கான முழு ஒத்துழைப்பையும் நான் இங்க கொடுக்க வந்திருக்கேன். 1,26,00,000 மனங்களை வென்ற தந்தி டிவி யூடியூப் சேனல். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கான்டென்ட்ஸ். நீங்களும் இந்த குடும்பத்தில் இணைய இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அசுரபலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க. 8939888838. இமெயில் advttv@dttv.in.